ஐயா கும்பிடுறேனுங்க. யாரில்ல இது? இந்த ஊரு பள்ளிக்கூட வாத்தியாரு நீங்க தானுங்களே? என்ன பள்ளிக்கூடத்துல சேர வந்திருக்கிறியா? இல்லீங்க, நான் இந்த ஊர்லயே தங்கிக்கலான்னு இருக்கேங்க. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிருச்சா? இங்க குண்டி கழுவ கூட தண்ணி கிடையாது. அதான் ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இந்த ஊர் மண்ணுல ஈரமே இல்லப்பா. ஆனா இந்த ஊர் ஜனங்க மனசுல ஈரம் இருக்குதே. மனசுல ஈரம் இருக்க? அப்ப மனசுக்குள்ள ஒரு குழாயை சொரிய அங்கிட்டு இருந்து தண்ணி பிடிச்சு குடிக்க போறியா? உன் பேர் என்ன? டெல்லி செங்கோட்டையில வெள்ளக்காரன் கொடி கீழே இறங்கி மூவர்ண கொடி மேல ஏறினப்ப நான் பிறந்தனா. இந்த மண்ணை விட்டு வெள்ளக்காரன் போறான், அவன் ஞாபகார்த்தமா அவன் பேரையே எனக்கு வைக்கணும்னு வெள்ளச்சாமின்னு அப்பாரு பேர் வச்சாரான். சுதந்திரம் வந்த அன்னைக்கு பிறந்ததுனாலயோ என்னவோ நம்ம சுதந்திர இந்தியா மாதிரி நானும் நாய்பட்ட பாடுபட்டு இருக்கேன். நீ சொல்றத பார்த்தா சுதந்திரத்துக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பேசுதியே. நான் சுதந்திரத்துக்கு முன்னால பிறந்தவன் தான். பெரிநாய்பட்ட பாடுபடுவேன். எப்படின்னு கேக்கிய? திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல வாத்தியாரா இருந்தேன். அங்க ஒரு எம்எல்ஏ மகனை ஃபெயில் ஆக்கிட்டேன். படவா உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்தி போடுறேன்னாக கடைசியில இங்க தூக்கி அடிச்சுட்டானுவ. இந்த சஹாரா பாலைவனத்துல ஒரு ஓராசிரியர் பள்ளி, அதுக்கு நான் வாத்தியாரு. நண்டு பிடிச்ச நேரம் போக மதிய உணவுக்காகவே பசங்க வருவானுங்க, தின்னு போட்டு போயிடுவானுங்க. இந்த ஊர் மாரியம்மனே மாசத்துக்கு ஒரு நேரம் தான் குளிக்க. இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? 2 கைய வச்சுக்கிட்டு உழைச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. உழைச்ச அது எப்படி நம்ம நாட்டுக்காரங்களுக்கு பொருந்தும்? ஏன் இப்படி சொல்றீங்க? நம்ம கைகள் லஞ்சம் வாங்கும், வரதட்சணை வாங்கும், புறத்தியான் கழுத்தை நெரிக்கும். இன்னொருத்தன் நல்லா இருந்தானா வாயிலையும் வகுத்திலையும்